லண்டனோட பரபரப்பான தெருக்கள்ல டிரைவரே இல்லாத ரோபோ டாக்ஸி ஓட போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, ஒரு புது டெக்னாலஜி புரட்சியே நடக்க போகுது. வாங்க, இது நம்ம வாழ்க்கை எப்படி மாத்த போகுதுன்னு விரிவாங்க பார்க்கலாம். நீங்க கேட்டது உண்மைதான். மனுஷனோட எந்த உதவியும் இல்லாம தானாகவே இயங்கக்கூடிய கார்கள் லண்டனோட அந்த பழமையான தெருக்கள்ல வலம் வர தயாராகிட்டு இருக்கு. இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படக்கதை இல்லைங்க. 2026க்குள்ள இந்த டெக்னாலஜி நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாறப்போகுது. சரி, இந்த முழு விஷயத்தையும் நாம தெளிவா புரிஞ்சிக்க ஒரு 5 முக்கியமான தலைப்புல இத பிரிச்சு பார்க்கலாம். லண்டனின் புதிய பயணம், ரோபோவுக்கு ஓட்ட கற்றுக் கொடுத்தல், வாக்குறுதியும் மக்கள் பயமும், மாபெரும் தானியங்கி போட்டி, அப்புறம் புதிய ஓட்டுநர் விதிகள். முதல்ல லண்டனோட இந்த புது பயணத்தை பத்தி பார்ப்போம். இந்த மொத்த மாற்றத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய பேரு வேமோ. வேமோவோட பிளான் ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். அவங்க எடுத்த உடனே காரை ரோட்ல இறக்கல. முதல்ல மனுஷங்க ஓட்டுற கார்களை வச்சு லண்டனோட மூல முடுக்கெல்லாம் மேப் பண்றாங்க. எல்லா டேட்டாவையும் சேகரிச்சு அதுக்கப்புறம் 2026 கடைசியில முழுசா டிரைவரே இல்லாத சர்வீஸ் ஆரம்பிக்கிறது தான் அவங்களோட டார்கெட். வேமோவோட இணை சிஇஓ என்ன சொல்றாங்கன்னா, நாங்க லண்டன் மக்களுக்கு நம்பகத்தன்மை, பாதுகாப்பு, அப்புறம் வேமோவோட மேஜிக்கை கொண்டு வர போறோம்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, அவங்க வெறும் டாக்ஸி சர்வீஸை பத்தி பேசல, ஒரு புதுவிதமான அனுபவத்தையே உருவாக்க பாக்குறாங்க. சரி, இப்போ டெக்னிக்கல் சைடுக்கு வருவோம். ஒரு ரோபோவுக்கு கார் ஓட்ட கத்து கொடுக்கறதே பெரிய விஷயம். அதுவும் லண்டன் மாதிரி ஒரு சிக்கலான நகரத்துல. நினைச்சு பாருங்க, அது எவ்ளோ பெரிய சவால்னு. முதல்ல இந்த டெக்னாலஜில சில லெவல்ஸ் இருக்கு. நாம இங்க பேசுறது ஹையஸ்ட் லெவல், லெவல் 5. அப்படின்னா என்னன்னா, எந்த சூழ்நிலையிலும் மனுஷனோட உதவியே தேவைப்படாது. கார் எல்லாத்தையும் அதுவே பார்த்துக்கும். இது எப்படி சாத்தியம்? கார் முழுக்க ஹைடெக் சென்சார்கள் பொருத்தப்பட்டிருக்கு. லிடார், கேமரா, ரேடார்னு இது எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பர்மேன் பார்வை மாதிரி. நம்மளால பார்க்க முடியாததை கூட 360 டிகிரியில ராத்திரி பகல் பார்க்காம இந்த கார்களால பார்க்க முடியும். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஒரு பக்கம் இவ்ளோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, இன்னொரு பக்கம் பல 100 வருஷம் பழமையான லண்டன் தெருக்கள், குறுகலான சந்துகள், திடீர்னு ரோட்டை கிராஸ் பண்ற மக்கள், அதை விட முக்கியமா நம்ம டிரைவருங்க கண்ணாலேயே சிக்னல் கொடுத்து வண்டியை ஓட்டுற ஜீப்ரா கிராசிங்கள். இதையெல்லாம் ஒரு மிஷினுக்கு எப்படி புரிய வைப்பாங்க? இதுதான் உண்மையான சேலஞ்ச். இதனால ஒரு பெரிய விவாதமே உருவாகியிருக்கு. ஒரு பக்கம் இந்த டெக்னாலஜி நமக்கு கொடுக்கிற வாக்குறுதிகள், இன்னொரு பக்கம் இத பத்தின பொதுமக்களோட பயம். வாங்க, இந்த 2 பக்கத்தையும் பார்க்கலாம். கவர்மெண்ட் மற்றும் இத சப்போர்ட் பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதனால நம்ம நகரமே பாதுகாப்பா, பசுமையா மாறும்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, நடக்கிற ஆக்சிடென்ட்ல 88% நம்மளோட தவறால தான் நடக்குது. அதை குறைக்கலாம். இது மட்டும் இல்லாம, இது எலக்ட்ரிக் கார்கள்ங்கிறதால காத்து சுத்தமாகும். பார்வை குறைபாடு உள்ளவங்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு இது ஒரு பெரிய வரம். ஒரு அமைச்சர் ரொம்ப அழகா சொன்னாங்க, மனுஷங்க மாதிரி இந்த ஆட்டோமேட்டட் கார்களுக்கு டயர்ட் ஆகாது, கவனமும் சிதறாது, குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதுன்னு. இதுல இருந்தே அரசாங்கம் இந்த டெக்னாலஜி மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்குன்னு தெரியுது. ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஒரு சர்வே படி யூரோப்லயே UK மக்கள் தான் இத பத்தி அதிகமா பயப்படுறாங்களாம். கிட்டத்தட்ட 74% பேர் திடீர்னு ஏதாவது நடந்தா இந்த கார்கள் பாதுகாப்பா இருக்குமான்னு சந்தேகப்படுறாங்க. அவங்களோட பயம் சும்மா இல்ல, அதுக்கு சில காரணங்களும் இருக்கு. 1, இந்த டெக்னாலஜி உண்மையிலேயே நம்பகத்தன்மை வாய்ந்ததா? 2வது, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இந்த கார் யாரை காப்பாற்ற முயற்சி பண்ணோம்? இந்த மாதிரி நெறிமுறை கேள்விகள். அப்புறம் நம்மளோட டேட்டா பாதுகாப்பு. இதெல்லாம் தான் அவங்களோட முக்கியமான கவலைகள். ஓகே, இது வெறும் வேமோ பத்தின விஷயம் மட்டும் இல்ல. இப்போ லண்டனே ஒரு பெரிய உலக போர்க்குளம் மாதிரி ஆயிருக்கு இந்த ஆட்டோனமஸ் கார் டெக்னாலஜிக்கு. இந்த பந்தயத்துல அமெரிக்காவோட வேமோ மட்டும் இல்ல, யூகேவை சேர்ந்த வேவ், அப்புறம் சீனாவோட பைடு, போனி ஏஐன்னு பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாரும் களத்துல இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்க. இந்த ரேஸ் எவ்வளோ சீரியஸ் ஆனதுன்னு தெரிஞ்சுக்க இந்த ஒரு நம்பர் போதும். லண்டனை சேர்ந்த வேவ் கம்பெனியோட மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட $8 பில்லியன். சும்மா நினைச்சு பாருங்க, இதுக்கு பின்னாடி எவ்வளோ பணம், எவ்வளோ பெரிய போட்டி இருக்குன்னு. சரி, டெக்னாலஜி இருக்கு, போட்டி இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. டிரைவரே இல்லாத ஒரு வண்டி தப்பு பண்ணா யாரு பொறுப்பு? இதுக்கு சட்டம் என்ன சொல்லுது? இந்த கேள்விக்கு பதிலா தான் யூகே கவர்மெண்ட் தானியங்கி வாகனங்கள் சட்டம் 2024ன்னு ஒரு புது சட்டத்தையே கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டம் தான் இந்த கார்கள் லீகலா ரோடுக்கு வர்றதுக்கு வழிவகுக்குது. இந்த சட்டத்துல இருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, பொறுப்பை மாத்துறது தான். அதாவது ஒரு ஆட்டோமேட்டட் கார் டிராஃபிக் ரூல்ஸை மீறுதுன்னு வச்சிங்க,
அப்போ வண்டியில உட்கார்ந்திருக்கிற நீங்க பொறுப்பு கிடையாது. அந்த காரோட சாஃப்ட்வேரை செஞ்ச கம்பெனி தான் முழு பொறுப்பையும் ஏத்துக்கணும். அதாவது சட்டப்படி பொறுப்பு டிரைவர் கிட்ட இருந்து நேரா அந்த டெக்னாலஜியை உருவாக்கின நிறுவனத்துக்கு போகுது. இது சட்டத்துல ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான மாற்றம்னு சொல்லலாம். சோ டெக்னாலஜி ரெடி, அதை சப்போர்ட் பண்ண சட்டமும் வந்தாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு கேள்விதான். அது உங்களுக்கான கேள்வி. நீங்க இந்த மாதிரி டிரைவர் இல்லாத கார்ல ஏறி பயணம் பண்ணுவீங்களா? இது மாதிரி இன்னும் பல முக்கியமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம எங்களை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.